என் பேர் இந்துஜா. நான் கேந்திர வித்யாலயா பெரம்பலூர்ல படித்தேன். ஸோ நான் லாஸ்ட் இயர் நீட் அட்டென்ட் பண்ணேன். ஸோ முடிவு பண்ணிட்டு ஓகே நம்ம ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், நாங்கள் வேற கோர்ஸ் போயிடலான்னு. பட் டெமோ கிளாஸ் டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே நம்மளாலையும் ஃபிசிக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு மிஸ்டர் அருணாச்சலம் சார் கிளாஸ் நடத்தும் போது எனக்கு புரிய வந்தது. ஸோ அதனால நான் வந்து சக்தி நீட் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி கோச்சிங் சென்டர்ல வந்து எம்டி சார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனாகிரேஷன் டே அன்னைக்கு வருவாங்க. சக்தி நீட் அகாடமியில மட்டும்தான் இனாகிரேஷன் டே ஃபர்ஸ்ட் டேல இருந்து கோச்சோட லாஸ்ட் டே வரைக்கும் எம்டி சார் வந்து எங்களை ரெகுலர் விசிட் பண்ணி கிளாஸ் நடத்தினாரு. அவர் சும்மா பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் நடத்தல, ஒவ்வொரு கான்செப்டும் இன்டெப்த் எங்களுக்கு நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ டிசம்பர் 29 எங்களுக்கு வந்து கோச்சிங் ஃபுல்லாக சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. எல்லா இன்ஸ்டியூஷனும் பிளான் பண்ணுவாங்க, பட் they never done it. பட் சக்தி நீட் அகாடமியில் வந்து 29 டிசம்பர் எங்களுக்கு கோச்சிங் முடிக்கணும் பிளான் பண்ணி அதே மாதிரி ரஷ் பண்ணாமல் இன்டெப்த் எல்லா கான்செப்டும் நடத்துகிறாங்க. முடிஞ்சோடனே எங்களுக்கு கோச்சிங்னு ஒரு புக் கொடுத்து அதே மாதிரி 9 சாப்டர்ஸ் யூனிட் டெஸ்ட் வச்சாங்க. அந்த இது வந்து போனோடனே எங்களுக்கு வந்து பயோ வாரம்னு ஒன்று வச்சாங்க. ஸோ அதை பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக நம்ம எல்லாருமே நான் பயாலஜி சூப்பராக பண்ணேன், பயோ வாரம்னு ஒரு பெரிய வாரம் 1 வீக் எங்களுக்கு ஃபுல் பயாலஜி இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ பயாலஜினா ஈஸி எனக்கு தெரியும் அப்படின்னா எல்லாரும் அஸ் எ நீட் ஸ்டூடெண்ட்டாக நமக்கு வந்து பயாலஜி கைவந்த கதைன்னு நினச்சிருப்போம். பட் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் பயாலஜியில் ஜஸ்ட் வெறும் லைன்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஷினாக கொடுக்காம ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஜுவாலஜி மெயினாக எவல்யூஷனில் ஒவ்வொரு டயக்ராம்லேருந்து வர கொஷின் இப்படி கூட கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு தான் எடுத்த ஒவ்வொரு கொஷின்ஸுமே இருந்தது. அது முடிஞ்சோடனே ஜஸ்ட் என்சிஆர்டி மட்டும் எங்களுக்கு நடத்தாமல் ஈவன் ஜேஇ மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அதனால நீட் லெவல் மட்டும் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சக்தி நீட் அகாடமி என்றைக்குமே நினைக்கிறேன். அவங்க எங்களுக்கு ஜேஇ புக் கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் டவுட் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ தாட்டி கேட்டாலும் எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. மிஸ்டர் அருணாச்சலம் சார் வந்து இங்கே இருக்கும் போது எல்லாருமே அவங்கவுங்க பில்டிங்கில் இருக்கும் போது நடப்பாங்க. பட் சார் வந்து எக்ஸிட் போய் கூட நாங்கள் நீட்டில் நல்ல மார்க் வாங்கணும், அவ்வளோ பெருசாக ஹை ஸ்கோர் ரேங்கிங் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாருக்குமே கனவு என்னன்னா ஒரு MBBS சீட் வாங்கணும், மேனேஜிங் கோட்டால் வாங்காமல் எய்தர் செல்ஃப் ஃபினான்ஸ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வாங்கணும். ஆனால் சக்தி நீட் அகாடமி தான் நீங்கள் முடிவே பண்ணிருக்கீங்க, ஒன்லி வி ஷுட் கோ ஃபார் அன் கவர்மெண்ட் காலேஜ், அது டாப் கவர்மெண்ட் காலேஜ்னு. ஸோ தேங்க் யூ சக்தி நீட் அகாடமி பிகாஸ் யூ கேவ் ஆல் திஸ் கரேஜ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். தேங்க் யூ ஸோ மச்.